வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து பார்த்துருந்தோம். அதுல 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணினோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ட் த வேர்ட் செக்மெண்ட் விச் சப்ஸ்டியூட் த ப்ராக்கேட்டட் வேர்ட் கரெக்ட்லி அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஐ ஆம் ஹியர் சின்ஸ் 1981 இருக்குல்ல, இந்த கொஸ்டின் 11th செப்டம்பர் 2023 தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினையும் எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஐ ஆம் ஹியர் சின்ஸ் 1981, அதாவது நான் அப்ப இருந்து வந்து அங்க இருக்கேன், அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு மீன் ஆகும். ஏதாவது ஒரு இதுல டைம் பீரியட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எதை யூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துன்னா பிரசன்டான வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணும். இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணும்? அதாவது இப்ப ஐ இருக்கு, வி இருக்கு, அதே தே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன ஹாவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே இருக்கு, ஹீ இருக்கு, இல்ல ஷீ இருக்கு, இல்ல இட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஐ இருக்குனால நம்ம ஹாவ் யூஸ் பண்ணோம். அதனால என்ன, ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் 1981. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதுதான் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். இதுல கரெக்ட் ஆன்சர் ஹாவ் பீன் ஹியர் அப்படின்னு வரும். ஏன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான ரூல்ஸ் படி என்னன்னா, ஒரு டைம் பீரியடை வந்து ஸ்பெசிஃபிக்கா இது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம அந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது என்ன, இந்த இடத்துல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஹாஸ் ஆர் ஹாவ், நான் ஹாஸ் ஹாவுக்கு தான் வந்து என்னன்னு சொல்றேன் V3 ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The bridge that connecting the two valleys across the Brahmaputra river has recently been constructed in Arunachal Pradesh. இந்த கொஸ்டின் என்னன்னா நீங்க கிராமர் ரூல்ஸை அப்ளை பண்ணலாம். அதாவது the has அப்படின்னு வந்தாவே ஒரு க்ளூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை வந்து வாசிக்கலாம். இது என்னன்னா பிரசன்ட்ல நடக்கிற வந்து இப்பதான் நடந்து முடிஞ்சதா சொல்றாங்க. அப்ப என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ண போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இல்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன ரூல் சொல்லுவாங்கன்னா, ரெண்டு ஆக்ஷன் வந்து நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஆக்ஷனுமே வந்து பிரசன்ட்ல நடந்திருக்கணும். ஏன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பிரசன்ட் நடந்திருக்கணும். ஒண்ணுக்கு வந்து தொடர்பு இருக்கணும். இதுல ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலன்னா அந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல்ஸை வந்து என்ன அப்ளை ஆகும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல்ஸ், அது ரூல்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாவ் வரும், இல்லைன்னா ஹாஸ் வரும், பிளஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா பீன் வரும், பிளஸ் வந்து V3 ஃபார்ம் வந்து வரும். இதே இந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இதுல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்களேன், ரெண்டு ஆக்ஷனா என்ன எடுக்கலாம். த பிரிட்ஜ் தட் கனெக்டிங் த டூ வேலிஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்னன்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்ராஸ் த பிரம்மபுத்திரா ரிவர் ஹாஸ் பின் ரீசென்ட்லி வந்து கன்ஸ்ட்ரக்டட், இது வந்து செகண்ட் ஆக்ஷன். நம்மளால ஏதாவது ஒரு ஆக்ஷனை வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் ஹாவ் வரும், ஹாஸ் வரும், பீன் வரும், V3 வரும். இந்த இடத்துல பாருங்களேன், ஹாஸ் இருக்கு, அதே மாதிரி பீன் இருக்கு. இந்த ரீசென்ட்லி வந்து V3 ஃபார்ம். V3 ஃபார்ம்னா ஒண்ணு கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. ஆனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இன்னொரு ஃபார்ம் இருக்குல்ல, அது இன்னொரு ஆக்ஷன். இது வந்து செகண்ட் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதுல பாருங்களேன், நம்மளுக்கு என்ன வரும்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஆனா இந்த கனெக்டிங் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்ப இது வராது. எப்படி வரும்? The bridge that connects அப்படின்னு வரும். அதனால என்ன வரும்? ஆன்சர் வந்து டி தான் வரும். நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்பர் கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி கொஸ்டின் அப்கமிங்ல கேட்கும்போது உங்களுக்கு மிஸ் ஆயிராது. அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கனெக்ட்ஸ் அப்படின்னு வரும். எம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா சிங்குலர் சப்ஜெக்ட், அதோட வெர்ப், அது எஸ் வரும், இல்லாட்டி இஎஸ் வந்து சேர்ந்து வரும். இதுதான் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். Teenage is that phase of life when you are proposed to the world outside அப்படின்னு இருக்குல்ல. நம்ம சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ல என்னன்னா க்ளூ இருக்கும். எந்த இடத்துல வந்து எரரா இருக்கு, இல்ல எந்த இடத்துல சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல யூ ஆர் எக்ஸ்போஸ்ட், யூ ஆர் எக்ஸைட்டட் வித், அப்ப என்ன யூ ஆர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற இந்த இடம். அப்ப இந்த இடத்துல இந்த ப்ரொப்போஸ்டுக்கு பதிலாக வேற வரணும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இல்ல எது வருங்க, ப்ரொப்போஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு முன்மொழிகிறோம் அப்படின்னா அதான் ப்ரொப்போஸ்ட் வரும்.
பட் இந்த இடத்துல டீனேஜ் ஏஜ் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் போகும்போது அப்ப என்ன வேர்ல்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப என்ன வரும், யூ ஆர் எக்ஸ்போஸ் டு அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கேன், யூ ஆர் எக்ஸ்போஸ்டுன்னு வரும். இதே ப்ரப்போஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு முன்மொழிறோம் இல்ல ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரப்போஸ். அதே எக்ஸ்போஸ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகுறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு அன்ஃபெமிலியர்ன இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசுறோம் அப்படின்னா கூட எக்ஸ்போஸ்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஏதான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வெரி இயர்லி இன் த மார்னிங் அட் த பிகினிங் ஆஃப் ஜனவரி ஒப்போ வாஸ் லையிங் இன் பெட் வெயிட்டிங் ஃபார் த சன் ஹேவிங் ரோஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுலயும் என்னன்னா இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க நம்மளுக்கு வந்து க்ளூ இருக்கும். இந்த சன் அந்த இடத்துல தான் என்ன வச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து எதர் ஆர் சென்டென்ஸ் சொல்ல சொல்றாங்க. அப்ப இதுல என்ன வரும் அப்படின்னு பாருங்க. சன் ஹேவிங் ரோஸ் டெஃபினட்டா தப்பா தான் இருக்கு. இதுக்கு பதிலா என்ன வெயிட்டிங் ஃபார் த சன் ரைசிங் அப்படின்னு வருமா, வெயிட்டட் ஃபார் த சன் ஹேவிங் ரோஸ். ஆக்சுவலி வெயிட்டட் அப்படின்னு வரவே வராது. ஏன்னா இது வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. நோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதுல எப்படி வெயிட்டிங் ஃபார் த சன் டு ரைஸ் அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஏன் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தா இதுல 2 தான் சொல்லலாம். கிராமர் வச்சு சொல்லணும் அப்படின்னா அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா இந்த டூக்கு அப்புறம் வந்துன்னா V1 ஃபார்ம். V1 அப்படின்னு பார்த்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தா என்ன வரும், இந்த இடத்துல ரைஸா வந்து கரெக்டா வரும். அப்ப இதுதான் வந்து கரெக்டா இருக்கும். இதே இந்த இதை யூஸ் பண்றாங்க 2 ஆக்ஷனை கம்பைன் பண்ற இடத்துல இந்த இன்ஃபினிட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன 2 ஆக்ஷனும் இந்த இடத்துல வெயிட்டிங் பிளஸ் வந்து ரைசிங் 2 இது இருக்கு. அதனால என்ன வரும் 2 ஆக்ஷன் அதை கம்பைன் பண்ற இடத்துல வந்து என்ன நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். அது 2 பிளஸ் வந்து V1 வரும். அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும். இது கிராமர் ரூல்ஸ் வச்சு வந்து போலாம். சப்போஸ் உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் வரலன்னா நீங்க இந்த 4 ஆப்ஷனும் பார்த்து கூட வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து எடுக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த கொடுத்ததுல இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டெஃபினட்டா சொல்லலாம் வெயிட்டட் வந்து என்னன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இந்த இடத்துல டெஃபினட்டா வெயிட்டட் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரே ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்குது, டி தான் எடுத்துட்டு போகலாம். இதை நம்ம ஜஸ்ட் க்ளூ வச்சு கூட வந்து என்ன பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதை பாருங்களேன். நியூட்டன் ஆஃப்டர் சீயிங் த ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரம் a tree began to wonder whether if it's moved towards the earth and not upwards towards the sky. ஆக்சுவலி நியூட்டனோட லாவா தான் இந்த இடத்துல மாத்தி கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் வந்து என்னன்னா யோசிப்பாரு, ஏன் வந்து ஆப்பிள் வந்து கீழே போகுது புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு காரணம் வந்து அவர் அது ஃபர்ஸ்ட்ல வந்து திங்க் பண்ணதுதான். சரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க எந்த இடத்துல கை வச்சிருக்காங்க, பிகன் டு ஒண்டரிங், பிகன் ஹிஸ் ஒண்டரிங், பிகன் டு ஒண்டர் ஒய். அப்ப என்ன இந்த பிகன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல தான் வந்து என்ன இங்க ஒரு இடத்துல சென்டென்ஸ் எரரா இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. பிகன் டு ஒண்டர் வெதர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி வெதர் அப்படின்னு ஒரு இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இவர் என்ன பண்றாருன்னா திங்க் பண்றாரு. திங்க் பண்ற இடத்துல நம்ம என்ன ஒய் அப்படின்னு வரும். பிகன் டு ஒண்டர் ஒய் இஃப் இட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் a earth not upwards towards the sky. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். இதை நம்ம லாஜிக்கலாவே வந்து ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல பிகன் டு ஒண்டர் ஒய் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல ஸ்டார்ட் டு திங்க், ஏன் அந்த ரீசனை வந்து என்ன அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுவார். அப்ப திங்க் பண்ற இடத்துல வந்து நம்ம ஒய் தான் யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். They serve stuffed garlic bread and molten chocolate in the birthday party of their son for last week அப்படின்னு இருக்குல்ல. நீங்க கம்ப்ளீட் சென்டென்ஸே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஆக்சுவலி நீங்க பார்த்தாவே தெரியும் அவங்க சன்னுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடிருக்காங்க லாஸ்ட் வீக். அப்ப முடிஞ்சு போனது. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல தான் வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து என்னன்னா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இங்க பாருங்க தே சர்வ் அப்படின்னு கிடையாது, தே சர்வ்டு முடிஞ்சு போனது தானே பேசணும். அதனால வேணா தே சர்வ் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏதா ஒரு ரைட்டா. என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோம். தெரிஞ்சுக்கிறது சர்வ்டு அப்படின்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல லாஸ்ட் வீக் வந்து இண்டிகேட் பண்ணுது. இது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு க்ளூவாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கம்ப்ளீட்டா வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஏன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா பாஸ்ட்ல இருக்கும்போது எல்லாமே வந்து பாஸ்ட்ல தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏதா ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். This film is the non-stop riot that many cite as one of the funny film of all time அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒரு க்ளூ என்னன்னா இந்த த பாத்தீங்களா, த வந்து என்ன சொல்லுவோம் ஆர்டிகல்ஸ். என்ன ஆர்டிகல்ஸ், டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆர்டிகல்ஸ் 2 இருக்கு, ஒன்னு டெஃபினைட் இன்னொன்னு இன்டெஃபினைட். டெஃபினைட் மீன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் நவுன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்றதான் டெஃபினைட் ஆர்டிகல். சரி இது விடுங்க. என்ன த வந்து டெஃபினைட் ஆர்டிகல். டெஃபினைட் ஆர்டிகல் அப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி வருது அப்படின்னா சரி டிகிரி மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, 3 இது சொல்லுவோம். ஒன்னு வந்து என்னன்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். செகண்ட் வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா இந்த இதுல டிகிரில த டெஃபினைட் ஆர்டிகல் வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல த இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இங்க இடத்துல ஃபன்னியா இல்ல ஃபன்னியஸ்டா இல்ல வந்து ஃபன்னியரா, ஏன்னா ஆப்ஷன்லயே வந்து க்ளூ இருக்குல்ல, இதுலதான் வந்து கை வச்சிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் தான் பெஸ்ட், மோஸ்ட், ஒன், கிரேட்டஸ்ட், இந்த தான் வந்து சூப்பர்லேட்டிவ். அப்ப இதுல வரும் ஃபன்னியஸ்ட் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க ஃபன்னியஸ்ட் ஏன் வரும், ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து என்ன வரும், அதாவது பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு. இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங், ஒன் ஆஃப் த வந்து ஒஸ்ட் ஃபோன், இதெல்லாம் வந்து என்ன சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதெல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஐ ஹேண்ட் ஹர் அ ஃப்ளவர் அண்ட் சே கிவ் இட் டு மாமா, ஷீ டேக்ஸ் இட் டு ஹர் மதர் அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா இந்த ஷீ டேக் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சொல்லும் போதே டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஷீ டேக்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ஷீ இந்த இடத்துல வந்துன்னா சிங்குலர். ஆக்சுவலி சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல் படி ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெர்ப் என்ன வரும் அப்படின்னா சிங்குலரான வெர்ப் தான் வரணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதனால என்ன சிங்குலர் வெர்ப் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல டேக் வராது. அதுக்கு பதிலா என்ன வரும்னா டேக்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டம், அதுதான் வந்து சிங்குலர். அப்ப ஷீ டேக்ஸ் இட் டு ஹர் மதர் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்ஜெக்ட் வெர்போட அக்ரிமெண்ட் ரூல் அப்படின்னு இருக்கு. சிங்குலர் சப்ஜெக்ட் வர இடத்துல சிங்குலர் வெர்ப் தான் வரும். இது வந்து ஆல்வேஸ் ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப ஷீ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால என்ன வரும், டேக்ஸ் வந்து சிங்குலர் வெர்ப் வரும். அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வருதுன்னா பி வருது. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த நியூ சேர்மன் ஆஃப் த கம்பெனி announced attracted bonus for the employee and the occasion of the new year அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல எங்க கை வச்சிருக்காங்க, அந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க. announced and attractive, இல்ல announcing attractive, இல்ல announced வந்து attracting. அப்ப இந்த announce இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்கு. இதெல்லாம் நம்ம சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுல எங்க வந்து என்னன்னா எரர் அப்படின்னா announced வந்து என்னன்னா கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் attracted இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து தப்பா இருக்கு. எப்படி வரும்னா அட்ராக்டிவ் அப்படின்னு வரும். ஏன் இந்த இடத்துல அட்ராக்டிவ் வருது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான அட்ஜெக்டிவ். ஏன் இந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஏன் அட்ஜெக்டிவ் அப்படின்னா போனஸ் பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நவுனை வந்து மிகைப்படுத்தி கூறிச்சுன்னா அதான் நம்ம வந்து என்ன அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அது என்ன மிகைப்படுத்தி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இருக்கீங்க, ஒருத்தரை பார்த்து நல்லவர்னு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவர் எவ்வளவு நல்லவர், ரொம்ப நல்லவர். அந்த நல்லவர் வந்து ஓகே நவுனு. ஆனா ரொம்ப நல்லவர்னு சொல்றீங்க, அந்த ரொம்ப தான் என்ன மிகைப்படுத்தி சொல்றீங்களா, அதுதான் அட்ஜெக்டிவ். அப்ப இந்த இடத்துல அட்ராக்டிவ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால இதுக்கு வந்துன்னா ப்ராப்பர் அட்ராக்டட் வராது, அதுக்கு பதிலா அட்ராக்டிவ் வரும். இதோட சேர்த்து இன்னொன்னுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி ஆன் வந்து வரும். ஏன்னா ஏ வந்து என்ன வவல் சவுண்ட். வவல் சவுண்டுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் வந்து ஆன் வரும். அதனால இங்கே பாருங்க ஆன் எதுவுமே கிடையாது. அதனால என்ன வரும், ஆன்சர் டெஃபினட்டா வந்து பி தான் வரும். ரைட்டா? ஸோ நான் என்ன சொன்னனோ அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். தெரிஞ்சது அட்ராக்டட் வராது, அதுக்கு பதிலா வந்து அட்ராக்டிவ் அட்ஜெக்டிவ் வரும். ஒரு அட்ஜெக்டிவ் மீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நவுனை வந்து என்ன குவாலிஃபை பண்ணும், அதாவது மிகைப்படுத்தி சொல்லும். அதுதான் இந்த இடத்துல போனஸ் வந்து இப்படி ரொம்ப அட்ராக்டிவ் போனஸ். அதனால ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் வந்து அட்ராக்டிவ் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரிஷி ஆஸ்க்டு கரண் வில் ஹி கெட் அ நியூ குட் ஃபால் ஃபார் ஹிம் அப்படின்னு இருக்கலாம். இந்த கொஸ்டின்ல வந்துன்னா ஒரு சின்ன கிராமர் ரூல்ஸ் தான் இருக்கு. அதை அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். இது என்ன ரூல்ஸ் அப்படின்னா டைரக்ட் அண்ட் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணலாம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா இப்ப ஏ வந்து நான் இருக்கேன், பி வந்து நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி பவா எஸ்எஸ்சி நல்ல சேனல், அது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் சொல்றேன். நான் சொல்லும் போது பாருங்க நல்ல சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே என்ன பிரசன்ட் டென்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட்டா? அதே இது நீங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு இந்த ஏஐ பத்தி வந்து சொல்றீங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க, இந்த மாதிரி அவர் சொன்னாரு, அவர் சேனல் நல்ல சேனலா அப்படின்னு சொல்லும் போது என்ன பாஸ்ட்ல தானே நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன மீனிங்னா ஒரு இது நம்ம டைரக்ட் ஸ்பீச்ல சொல்றோம்னா டைரக்டா சொல்றோம்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அதே இது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அதை நம்ம எதுல சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இப்ப கொஸ்டின் வாங்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ரிஷி வந்து என்ன கரண் கேட்டா கேட்டான், என்ன கேட்டான், he get a new footfall for him அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு ஒரு இதுவே க்ளூ வந்து இந்த ஆஸ்க்ட் அப்படின்னு இருக்கு. ரிஷி வந்து இவங்கிட்ட போய் கேட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மூணாவது ஆளுகிட்ட போய் வந்து இந்த மாதிரி ரிஷியும் கரணும் பேசின பத்தி சொல்றோம்ல, அப்ப தேர்ட் பர்சன் வரதுல இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு வந்தாவே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும்.
இந்த இடத்துல பாஸ்ட்ல இருக்குன்னா இந்த ஆப்ஷன்ல பாருங்க எது பாஸ்ட்னா வில்லுக்கு பாஸ்ட் என்ன வரும்னா வுட் வரும். அப்ப இந்த இடத்துல வுட் தான் வந்துன்னா வரணும். இங்க பாருங்க வுட் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க வுட் இருக்கு, இங்கேயும் வுட் இருக்கு. சரி, இப்ப இஃப் வருமான்னு பார்த்தா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. அதனால என்ன வரும்னா இஃப் வரும். இஃப் ஹி வுட், ஹி வந்து வரணும். ஏன்னா இவன் தான் வந்து கேட்டான். ரிஷி வந்து கரண் கிட்ட கேட்டான். ஹி அப்படின்னு வந்துன்னா யாரை மீன் பண்றது? இந்த இடத்துல வந்து கரணை சொல்றேன். ஹி கேட்ட நியூ ஃபுட்ஃபால் ஃபார் ஹிம். அதனால ஹி டெஃபினட்டா வரும். இந்த இடத்துல இல்ல. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். ரைட்டா? நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த சின்ன சின்ன வந்து என்னன்னா ஒரு ரூல்ஸ் தான். அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும் ஈஸியா கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா பி தான் வரும். நான் என்ன சொன்னனோ அதான் இந்த இடத்துல வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து இந்த இதை கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தே செட் தட் ஹி இஸ் நாட் கோயிங் டு கால் தெம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்மே எதுல இருக்குன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அதாவது தே செட் தட் அவர் சொன்னா அப்படின்னு தான் ஆரம்பம். சொன்னான்னு வரும்போது என்னன்னா அது பாஸ்ட். அப்ப பாஸ்ட்ல வரும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பார்த்தா வாஸ் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். நான் என்ன சொன்னோம் அதை இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கேன். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஹி வாஸ் நாட் கோயிங் டு கால் தம் வரும். ஏன்னா இதுல கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல இருந்தனால நம்மளுக்கு கரெக்டானது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கும், வாஸ் இருக்கும், வெர்போட வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து வரும். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கண்ட்ரோல். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இதுக்கு ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் டுமாரோ லெட் ஹிம் நோஸ் அப்படிலாம் கிடையாது. லெட் ஹிம்னா அவர்கிட்ட வந்து கேளு அப்படின்னு மாதிரி வரும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா லெட் மீ நோ அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம நேரடா வந்துன்னா ஒரு தடவை கேட்கும் போது என்ன சொல்லுவோம்? உனக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றது. அப்ப லெட் மீ நோ அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஏன்னா இடத்துல டைரக்டாவே வந்து லெட் இருக்கு. இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு பார்த்தா மீ வரலாம், ஹிம் வரலாம், அஸ் வரலாம். பட் இந்த இடத்துல என்னன்னா நம்மள தான் சொல்றான். அவன்கிட்ட வந்து நமக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நீ என்கிட்ட கேளு அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா லெட் மீ நோ. அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹெலினா லவ்ஸ் டு டிக் அண்ட் பிளேடு இன் த டர்ட் லைக் எனி அதர் சைல்டு அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல எங்க ராங் இருக்கு? அதாவது சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. 4 ஆப்ஷனை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த பிளேயிங் ஆன் டர்ட்டம், இல்ல பிளேயிங் வித் இன் டர்ட்டம், இல்ல பிளேஸ் ஆஃப் டர்ட்டா, இல்ல பிளே இன் த டர்ட்டா. இங்க பாருங்க. ஹெலினா லவ்ஸ் டு டிக் அண்ட் பிளேடு. இந்த இடத்துல கம்ப்ளீட்டா இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது என்ன வரும்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல வர மாதிரி தான் இருக்கும். ஹெலினா லவ்ஸ் டு. இந்த இடத்துல என்ன? ஹெலினா வந்துன்னா சப்ஜெக்ட். இந்த இடத்துல சிங்குலர் சப்ஜெக்ட்னால சிங்குலர் வெர்ப் கரெக்டா இருக்கு. அடுத்து வந்து என்ன? டிக். டிக் என்ன? வெர்ப். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேடு இருக்கு பாத்தீங்களா? பிளேடு வந்து என்னன்னா பாஸ்ட் டென்ஸ். நம்மளுக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸே என்னன்னா ப்ரெசன்ட்ல இருக்கும்போது ஒன்னே வந்து பாஸ்ட்ல வராது. அதுவுமே என்ன இருக்குன்னா ப்ரெசன்ட்ல இருக்கணும். அப்ப என்ன? இந்த இடி வராது. பிளே அப்படின்னு வரும். பிளே இன் த டர்ட் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் ஒரு ரைட்டம். ஏன் அப்படின்னா இது இன்னும் இன்டெப்தா சொல்லணும். ரூல் ஆஃப் பேரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட வந்து வெர்ப்ஸ் சேமா இருக்கும் போது கனெக்டட் வித் வந்து ஒன்னு அது ரெண்டுமே வந்து சேமான டென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேம் டென்ஸ்ல இருக்கும் போது அது கம்ப்ளீட்டா வந்து அந்த ஸ்ட்ரக்சரா வரும். அதனாலதான் இந்த இடத்துல வந்து டி பிளஸ் வந்து பிளேடு. பிளேடு வந்து ரெண்டு வேற வேற இருக்காங்க. சேமான சென்டென்ஸ் சேமான டென்ஸ் அப்படின்னு பார்த்தா பிளே தான் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The development of skill can contribute to structural transformation and economic growth in enhance employability and labor productivity and helping countries to become more competitive அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன தப்பு அப்படின்னா நம்ம 4 ஆப்ஷன் பார்த்தோன்னே சொல்லிடலாம். எங்க கை வச்சிருக்காங்க? எம்ப்ளாயபிலிட்டி கிட்ட. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல என்ஹான்ஸ் வந்து எந்த மாதிரி வரும்? அதுதான் வந்துன்னா எரரா வச்சிருக்காங்க, இல்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில் அப்ப என்ன ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்குல்ல. அப்ப ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கிற இடத்துல வந்து என்ஹான்ஸ் அப்படின்னு வராது. அதனால இது வந்து அடியாரும். இந்த இடத்துல இதுவுமே வந்துன்னா அடியாரும். எதர் அபவுட் என்ஹான்சிங்கா இல்ல பை என்ஹான்சிங்கா. இந்த இடத்துல பாருங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில் கேன் கான்ட்ரிபியூட் டு ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இன்னும் வராது. பை வந்து என்னன்னா என்ஹான்சிங் வந்து எம்ப்ளாயபிலிட்டி. இதுல என்னன்னா பை வந்து என்னன்னா ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன் பை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்றது என்ன வரும் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு நவுன் தான். பட் அந்த நவுன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா வெறுப்புல வந்துன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து சேர்த்து வந்திருக்கும். அதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ஜெரண்டா வரும். இந்த இடத்துல என்ஹான்ஸ் வந்து என்னன்னா வெறுப் ஆக்சுவலி அது என்ஹான்சிங் வரும்போது வந்து அது ஜெரண்டா இருக்கும். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இதுல பை வந்து என்னன்னா ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷன் வர இடத்துல ஆல்வேஸ் ஃபாலோடு பை வந்து ஜெரன் வெறுப்போடு ஐஎன்ஜி. அதனால என்ன பை என்ஹான்சிங் வந்து எம்ப்ளாயபிலிட்டி
இது ஆல்வேஸ் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஹி புஷஸ் அசைட் அண்ட் வெண்ட் a லிட்டில் ஃபார்தர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்மே என்னன்னா பாஸ்ட்ல தான் இருக்கு. நம்ம பாஸ்ட்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா எல்லா இதுமே வந்து பாஸ்ட்ல தான் இருக்கணும். பட் இங்க இதுல ஹி புஷ் அப்படின்னு இருக்குல்ல, புஷ்டு அப்படின்னு வரும். ஏன்னா எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும்ல. அப்ப புஷ்டு வித் புஷஸ் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து டி தான் வரும். ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல செகண்ட் கிளாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கும்போது என்டையரா வந்து பாஸ்ட்ல இருக்கனால ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்களேன். ஐ யூஸ்ட் அ வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் டு ஃபைண்ட் த மோர் சீப் ஃபிளைட் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி கொஸ்டின் சொன்னேன். த வந்து என்ன ஒரு டெஃபினைட் ஆர்டிகல். டெஃபினைட் ஆர்டிகலுக்கு அதுக்கப்புறம் டிகிரியில வந்து என்னன்னா டவுட் வந்துச்சுன்னா அது எந்த டிகிரியா வரும்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி மீன்ஸ் வந்து சீப்பஸ்ட் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொன்னனோ அது வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆர்டிகல்ஸ் வந்து அதுக்கு அப்புறம் என்ன சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரும். அதனால கரெக்டி சூப்பர்லேட்டிவ் டிகிரி பார்த்தோம்னா சீப்புக்கு பதிலாக வந்து சீப்பஸ்ட் அப்படின்னு வரும். அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி அப்படின்னு வருது. ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுவும் அதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான். இஸ் கிளைம் டு பி த ஸ்மார்ட்லி ஹிட் இன் த ஸ்கூல் வாஸ் அ பிட் ஹைப்பர் போல் அப்படின்னு இருக்குல்ல. அகைன் பார்த்தோம் த வந்திருக்கு. தக்கு அப்புறம் வந்து என்னன்னா டிகிரி வந்து இது பண்ண எந்த டிகிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தக்கு அப்புறம் என்ன சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரும். அதனால வந்து இஸ் கிளைம் டு பி த ஸ்மார்டஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். அகைன் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் டைரக்டா அந்த இடத்துல ஸ்மார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிடலாம். ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பண்ணலாம். The rise in temperature is playing havoc with India's rainfall, which is pertinent for India's agriculture sector அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன அப்படின்னா எங்க கை வச்சிருக்கான்னு பாருங்க. ரெயின்ஃபால் ஹூ இஸ் பெர்டினம், இல்ல விச் இஸ் சிக்னிஃபிகண்டம், இல்ல விச் இஸ் டிகண்டம், இல்ல விச் வாஸ் வந்து மென்டிகன். ஆக்சுவலி என்னன்னா இது கிராமர்லாம் எங்கேயுமே கை வைக்கலாம். இந்த விச்சஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. விச்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா இதுல இருக்கு, அதே மாதிரி வந்து இதுல இருக்கு. பட் இதுல வந்து வாஸ் தேவையே கிடையாது. இந்த இடத்துல வந்துன்னா ஹூ அப்படின்னு தேவையே கிடையாது. ரெயின்ஃபால் வந்து ஹூன்னு சொல்ல மாட்டோம், பர்சனுக்கு தான் அந்த ஹூ சொல்லுவோம். அதனால இதுவுமே வந்து எதர் பியா இருக்கணும் சியா இருக்கணும். இதுல நீங்க பாக்குறது என்ன பெர்டினன், அதாவது இந்த ரெயின்ஃபால் வந்து என்னன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல், ரொம்ப சிக்னிஃபிகண்டான சொல்லுவோம். பெர்டின் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது வந்து ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் வந்து தடை கிடையாது, அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அதனால ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். அகைன் இன்னொன்னு என்ன சொல்றேன், இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது வந்து என்னன்னா ஹவர்க் மீன்ஸ் வந்து ஒரு விதமான வந்து அதிகமான ரெயின்ஃபால் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி வந்து இந்த ஹவாக் மீன் பண்ணுவோம். பட் ரெயின்ஃபாலை பார்க்கும்போது வந்து அது அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு என்ன சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றது அப்படின்னு வரும். அதனாலதான் இந்த இதுக்கு டைரக்டா வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல பார்க்கும்போது என்ன வரும்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு வரதுனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ராகுல் சிஸ்டர் சேஸ் தட் மை பிரதர் இஸ் த பெஸ்ட் டான்சர் இன் த சிட்டி அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் டைரக்ட் அண்ட் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து கம்ப்ளீட்டா பார்த்தோம். அதுதான் இங்கேயுமே வந்து நான் அப்ளை பண்ணுவோம். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தா நீங்க நான் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தவங்க டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது வந்துன்னா டைரக்டா இருக்கும். அதே நம்ம ரெண்டு பேரும் பேசுனதை நீங்க போயிட்டு இந்த மாதிரி அவர் சொன்னான்னு சொல்லுவீங்களே, அதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். நான் சொன்னது டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். அதே இன்டைரக்ட் ஸ்பீச்னா வெறுப்பு அந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். இன்டைரக்ட் அப்படின்னா பாஸ்ட் வந்து மாறும். பட் சில இதுல வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். அது எந்த எக்ஸப்ஷன் சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி தான் பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ராகுல் சிஸ்டர் சேஸ், ஆக்சுவலி இப்ப சேஸ் அப்படின்னு இருந்து இந்த தேட் இல்லை அப்படின்னா மை பிரதர் இஸ் த பெஸ்ட் டான்சர் இந்த சிட்டினா இது கரெக்ட். பட் இந்த இடத்துல என்ன இந்த தேட் வந்து இருக்குல்ல, இந்த தேட் தான் வந்து என்னன்னா க்ளூ. எதுக்கு க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு. அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது என்ன ராகுல் சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மூணாவது ஆளு சொல்றாங்க. ராகுல் சிஸ்டர் அந்த மாதிரி சொன்னாங்க, அவங்களோட பிரதர்ன்னு சொல்லும் போது மை பிரதர் ஆரம்பிக்க கூடாது, ஹெர் பிரதர் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். ஹெர் பிரதர் இஸ் த பெஸ்ட் டான்சர் இன் த சிட்டி. பட் இதுல டவுட் வரலாம், நீங்க தான் இன்டைரக்ட்னா பாஸ்ட்ல வந்து வெறுப்பு மாறும்னு சொன்னீங்களே, பட் அப்ப இந்த இஸ் வந்து வாசா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல வாசா மாத்தணும்னு வச்சுக்கலாம். அப்படியும் ஆப்ஷன் இருக்குங்க, வாஸ் த பெஸ்ட் டான்சர் இருக்கு, இஸ் த பெஸ்ட் டான்சர் இருக்கு. வாசா மாத்தணும் அப்படின்னா டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா என்னன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்ப நான் வாஸ் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிரதர் வந்து பெஸ்ட் டான்சரா இருந்தாரு ஆனா இப்ப பெஸ்ட் டான்சர் இல்ல அப்படின்னு மீன் ஆகும். ஆனா நம்மளுக்கு என்னன்னா இந்த கம்ப்ளீட் டென்ஸ்லயே என்ன சொல்லலாம்,
அவர் பிரதர் இப்பயுமே வந்து பெஸ்ட் டான்சர் தான். அதனால என்ன வரும், இஸ் தான் வரும், வாஸ் வராது. சில எக்ஸப்ஷன் இருக்கு, அதான் இந்த இடத்துல நான் சொல்றேன் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதா வரும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹர் பிரதர் இஸ் த பெஸ்ட் டான்சர் இன் தி சிட்டி. ஏன் அப்படின்னா ராகுல் சிஸ்டர் ஃபெமைன் ஜெண்டர், அதனால டேரக்டா சொல்லலாம் ஹர் தான் வரும், அதுக்கப்புறம் இஸ் தான் வரும். ஏன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எக்ஸப்ஷன் சொல்லிட்டேன் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இதா வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A wonder in the plant kingdom, the great banyan tree of AJC Post Botanical Garden at Shivpur and Gauram occupies the unique position in the world records அப்படின்னு இருக்குல்ல. இங்க எங்க வந்துன்னு யாரும் சொல்றாங்க அப்படின்னா ஆக்குப்பைங்க யூனிக் பொசிஷனா இல்ல ஆக்குப்பையன் யூனிக் பொசிஷன் இனம் இல்ல பீங் ஆக்குப்பைட யூனிக் பொசிஷனா இல்ல நோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி, நோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பட் நம்ம எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எரர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம். பட் சில கொஸ்டின் எம்டிஎஸ்ல என்னன்னா இந்த மாதிரியும் வைப்பாங்க, அந்த கொடுத்த சென்டென்ஸே வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி, நோ இம்ப்ரூவ்மெண்ட் நீடட் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். இட் ஹாஸ் ரெய்னிங் வெரி ஹார்ட் அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி லார்ஜ் அம்பர்லம் டு கீப் ஆஃப் த ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல எங்க தப்பு அப்படின்னா இட் ஹாஸ் ரெய்னிங் வந்து வெரி ஹார்ட் இந்த இடத்துல ஏன்னா பாருங்க, 4 இதுலயுமே என்ன ஷால் ரெயின் வருமா இல்ல இஸ் ரெய்னிங் வருமா இல்ல வில் பி ரெய்னி அப்படின்னு வருமா இல்ல ரெயின் அப்படின்னு வருமா. இந்த இடத்துல இட் இஸ் ரெய்னிங் வெரி ஹார்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது என்ன இஸ் வரும், அதோட சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். அப்ப என்ன இட் இஸ் ரெய்னிங் வெரி ஹார்ட் அப்படின்னு ஆரம்பிக்கனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். பட் சில பேருக்கு டவுட் வரலாம், இந்த இடத்துல ஹேஸ் அப்படின்னு இருக்கு, ஹேஸ் அப்படின்னா ஒரு க்ளூ சொன்னீங்களே பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொன்னீங்களே. பட் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் டென்ஸ் வராது. ஏன் வராதுன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் இருக்கும், அதோட சேர்த்து அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதை கொடுக்கணும், ஒரு டைம் பீரியட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. 2 ஆக்ஷன் இருக்கும், இந்த 2 ஆக்ஷனும் வந்து கனெக்டடா இருக்கும், அதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான வந்து டைம் பீரியட் இது வந்து இது வரைக்கும் நடக்கும்பா அப்படின்னு சொல்லி இந்த பீரியடை சொல்லியிருந்தா மட்டும்தான் நம்ம எதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தா பெர்ஃபெக்ட் டென்ஸா எடுப்போம். பட் இந்த இடத்துல அது இல்லாதனாலதான். ஏன்னா இந்த இடத்துல ரெயின் வந்து என்ன வெரி ஹார்ட், பட் எவ்வளவு நேரம் பெய்யும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல அம்பர்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி நடக்குதான் சொல்றாங்க. எந்த ஒரு வந்து ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியட் சொல்லாதனால இந்த இதுல என்னன்னா நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இதா வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம், இஸ் ரெய்னிங் அப்படின்னு வரும். எந்த டைம் பீரியட் வந்து எந்த இடத்துல கொடுக்கவே இல்லாதனால நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நார்மல் சிங்குலர் சப்ஜெக்ட் இஸ் வெர்போட ஐஎன்ஜி வரனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இதான் ஒரு ரைட்டா. ஸோ இதோட என்ன அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடா எம்டிஎஸ் 2023 கேட்ட எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.